வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் நிர்வாகிகள் எடுத்த முடிவு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு 5 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம் 5 தொகுதிகளும் அதிமுகவின் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செய்த தொகுதிகள்தான். இதனை மீண்டும் அதிமுக கைப்பற்றினால்தான் எடப்பாடி பொதுச்செயலாளராக தொடர வேண்டும். அப்படி 5 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவினால் முழு பொறுப்பை எடப்பாடி ஏற்று அதிமுக பிரிந்ததற்கு எடப்பாடிதான் காரணம் என்று கூறி பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பொதுக்குழுவை கூட்டி அடுத்த பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய தீர்மானத்திற்கு எடப்பாடி கட்டுப்பட வேண்டும். குறிப்பாக சசிகலாவை அதிமுகவில் இணைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது நடந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியாக இனி வரக்கூடிய தேர்தல்களில் அமையும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிமுகவில் நான் தான் பொதுச்செயலாளராக தோல்விக்கு பிறகும் கூறினாலும் அதிமுகவில் நிச்சயம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள். ஒரு கட்சி என்பது வெற்றியை மட்டும்தான் குறிக்குமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. முதலில் ஒற்றுமை, திட்டமிடுதல். அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் வழிவகுத்தார். ஆனால் எடப்பாடியோ அதை சுயநலமாக மாற்றி தற்பொழுது அவரது கையில் இருக்கும்படி வைத்துவிட்டார். அதையும் பொறுத்து கொண்டோம். ஆனால் தொடர் தோல்விகளை எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இழந்த தொகுதிகளை நாம் மீண்டும் பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வெற்றியடைவது உறுதிதான் என்ற மன நிறைவோடு களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்தவர்கள் நிச்சயம் தவறை உணர்ந்து அதற்கான பிராயச்சித்தனையை தேட வேண்டும். இதற்கெல்லாம் முக்கியமான செயல் திட்டமாக எடப்பாடி வெளியிடக்கூடிய அறிவிப்புகளும் மக்களிடம் பிரச்சாரங்களை மேற்கொள்வதிலும் இருக்கக்கூடிய திறமைதான் வெற்றியை உறுதி செய்யும். ஆனால் தோல்வியடைந்துவிட்டால் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயபாஸ்கர் சமீபத்தில் ராஜினாமா செய்துள்ளார். விராலிமலை தொகுதியில் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர். எடப்பாடியின் உண்மையான விசுவாசியாகவும் இருந்தார். ஆனால் இப்பொழுது ராஜினாமா செய்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.